பிரைஸ்லோட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் போது தேவன் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்குறான். இன்றைக்கு பாருங்கள், அநேக ஜனங்களுக்கு நாட்கள் ஏதோ இருக்குது, நம்ம எல்லாவற்றையும் என்ன பண்ண செய்து முடிக்க போகிறோம், அதை பண்ண இதை பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்கேங்க. நான் வேதம் நமக்கு தெளிவாசுது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்குது. உன் பக்கத்தில் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ உனக்கு ஏதோ நாட்கள் இருக்குதுன்னு எண்ணிக்க, முடிவு உன் பக்கத்தில் தான் இருக்குது. நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய், நீ என்ன செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாய், நீ என்ன செய்து முடித்து விட்டாய் என்று எண்ணிப்பார். ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்களை செய்துவிட்டு அதில் நீ பெருமை என்ன பண்ணுற, நீ வாழ்ந்து கொண்டு நான் அதை செய்து விட்டேன், இதை செய்து விட்டேன், கத்திரக்காக அப்படி ஓட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணன்னு கொஞ்ச நேரம் திரும்பிப்பார், என்ன செய்திருக்கிறேன். ஒரு சிலர் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை செய்து நான் பெரிய காரியங்களை செய்து முடித்துட்டேன். ஒரு சிலர் பாருங்கள், ஒரு சில விஷயங்களை பாருங்கள், ஊழியத்தில் ஒரு சின்ன சின்ன பாட்டை பாடிவிட்டு, ஒரு சின்ன சின்ன ஆராதனைகளை செய்துவிட்டு, இவர் கர்த்தருக்காக ஏதோ ஒன்றை செய்து விட்டார்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், சின்ன சின்ன ஊழியங்கள், சண்டே கிளாஸ் ஊழியங்களை செய்துவிட்டு நான் கர்த்தருக்காக நிறைய காரியங்கள் செய்து விட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. நல்லா கவனிங்க. உங்களுக்கு நாட்கள் குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இன்னும் ஓட கற்றுக்கொள்ளுங்கள், இன்னும் ஊழியங்களை சிறப்பாய் செய்யுங்கள், இன்னும் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கார். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நாம் இந்த காரியங்களை செய்து விட்டோம்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு கூட்டம் பாருங்கள், தங்களால் முடியாத ஒரு விஷயமாகிய வீட்டை கூட கட்டி முடிக்கிறாங்க. தங்களால் முடியாத திருமண வாழ்க்கை கூட என்ன பண்ணுறாங்க, தன் பிள்ளைகளுக்கு கடனை உடனே வாங்கி ஏதோ ஒன்றை பண்ணி முடிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் செய்து முடிக்க தெரிஞ்சவங்க ஊழியத்தை பாருங்கள், எனக்கு தெரில என்ன பண்ணுது, ஏன் இது கடனை வாங்க, யார் என்ன பண்ணுறாங்கன்னு பாரு, யார் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாரு, யார் எப்படி ஓடிருக்காங்கன்னு பாரு, யார் யார் காரியங்கள் என்ன நடக்குது, போய் அதை கேட்டு என்ன பண்ணு, தெரிஞ்சுக்கின்னு அதை நீ செய்து முடிக்க ட்ரை பண்ணு. உங்கள்கிட்ட காசு இல்லை தான், காசு இல்லை என்ன பண்ணுற, நீ கடனை வாங்குற, கடனை வாங்கி என்ன பண்ணுற, நகைகளை எடுத்து பணங்களை செலவு பண்ணி என்ன பண்ணுற, திருமண வாழ்க்கையை நீ முடிக்கிறாய், பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்து வைக்கிறாய். உனக்கு ஒரு வீடு வேணும்னு சொன்னால் என்ன பண்ணுற, அக்கம் பக்கத்தில் லோன் நகை நான் வாங்கி எப்படியோ வாங்கி உங்ககிட்ட இல்லையே விட்டுற வேண்டியது தானே. அது என்ன பண்ணுற, வீடு கட்டுறது ரொம்ப அவசியமானு சொல்லிட்டு அந்த வீட்டை கட்டுறதுக்கு என்ன பண்ணுறோம், கடன் அடைக்கிறதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு கூட்டம் இப்படி நடக்குது. ஆனால் தேவனுக்கு உண்டான காரியங்கள் மாத்திரமே, எனக்கு டைம் இல்லை பாஸ்டர், என்னால் செய்ய முடியல பாஸ்டர், எனக்கு பாட தெரியாது பாஸ்டர், எனக்கு அப்படி தெரியாதுன்னு சொல்லுங்க. தேவ பிள்ளையில் தேவனுக்காக எழும்பக்கூடியவளாய் மாற பிரயாசப்படு. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிடுச்சு. ஜெபம் பண்ணணும்னு சொல்லிக்கிறது. எது என்ன பண்ணுது, ஜெபம் பண்ணுங்கள். அப்போது ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு எதை கற்றுக் கொடுக்கும். அப்போ இந்த நாட்களில் நான் அப்படி நடக்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்வாருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கட்டுங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது பாருங்க, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. உங்கள் ஜீவன் எப்படியாப்பட்டது உனக்கு தெரியுமா? உங்கள் ஜீவன் எப்படியாப்பட்டது தெரியல, எனக்கு தெரியாது. அப்போ தெரியாத ஒன்றை நீ என்ன பண்ணுற, எல்லாவற்றையும் நான் செஞ்சிடுவேன், நான் அப்படி முடிச்சிடுவேன், நான் இதை பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருக்கியே. கொஞ்ச காலம் தோன்றக்கூடியது, அடுத்தது புகையை போல அது என்ன பண்ணுவோம், மறைந்து போயிட்டுருக்கோம். எதப்பாங்க, இல்லைங்க இப்போ இல்லைங்க, நேற்று இருந்தார் இப்போ எங்க இல்லைங்க. ஏன், உன் நாட்களில் எந்த காரியங்களை செய்வதற்கு நீ பிரயாசப்படுற பாருங்க. அநேக நேரங்களில் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும், தன் குடும்பத்தை கட்டுவதற்கும், தன்னுடைய காரியங்களை செய்வதற்கும் இதற்கே தன்னுடைய நாட்கள் முழுவதும் செலவு பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் நேரம் கிடைக்குமானா, ஒரு லீவ் டைம் கிடைக்குமானா, அதில் பாருங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றுலாத்தலத்துக்கு போய் சுற்றி வருகிறாங்க. ஆனால் எதுக்கு போகிறதில்ல தெரியுமா, எதுக்கு போகிறதில்ல, எங்கே போகிறதில்ல தெரியுமா, தேவ பிள்ளைகளே, அவர்கள் கர்த்தருக்குரிய காரியங்களை செய்வதற்கு போகிறதில்லை. ஒரு கூட்டம் பாருங்கள், எப்போ லீவு கிடைக்குமோ கிராமம் பகுதியில் போயிட்டு ஒரு ஊழியங்களை செய்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்திட்டு வருவார்கள். அந்த பகுதியில் கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணாங்க, உயர்த்த அவங்க என்ன பண்ண கடந்து சொல்லுவாங்க. அவங்க ஒரு காரியங்கள் அப்படி செய்கிறாங்க. இன்றைக்கி நான் என்ன செய்து கொண்டிருக்கேன், நான் என்ன செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், என்னுடைய காரியங்களை என்ன செய்து முடித்திருக்கிறேன், என்னுடைய நாட்கள் குறைந்து போகிறதே, என்னுடைய நாட்கள் நான் குறைவாக இருக்கிறேனே, நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு நான் அதை செய்வேன், நாளைக்கு இதை செய்வேன்னு சொல்கிறீங்க, செய்ய முடியுமா? இன்றைக்கி தேவ பிள்ளைகளே, நம்முடைய நாட்களை நாம் சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளை தகுதி உள்ளவர்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். சங்கீதத்தில் பாருங்கள் 89:47 நீங்கள் வாசிக்கும் போது அந்த வேதம் அழகாக சொல்லிட்டு பாருங்க, என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும், மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியது என்ன. நல்லா கவனிங்க. தாவீது தன்னுடைய காரியங்களை குறித்து பேசும்போது
என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்று சொல்கிறார். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்ப்பா, அவங்க சமூகத்தில் பலி செலுத்துகிறேன்ப்பா, அவங்க சமூகத்துக்கு ஓடி வரேன்ப்பா, ஆனால் நாளைக்கு என்னால் செய்ய முடியாதே, என் ஜீவன் நிலையற்றதே, உம்முடைய நாமத்தை நான் மயம்படுத்த முடியாதே, உமக்கு நான் நன்றி செலுத்த முடியாதே. அப்போ அந்த நாட்கள் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தை தேடி ஓடி அவருடைய பாதத்தை அண்டிக் கொள்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நாட்கள் கிடைக்குமானால் அடுத்த வாரம் போய்க்கலாம் சபைக்கு, அடுத்த வாரம் போய் பார்த்துக்கலாம் ஆண்டவரை, அடுத்த வாரம் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய நாட்களை மாற்றிக்கொண்டு, நாளைக்கு நீ உயிரோடு இருப்பியா, நாளைக்கு உன்னால் இருக்க முடியுமா சொல்லு, இருக்க முடியும்னா நாளைக்கு வா, இன்னும் ஒரு 10 வருஷம் ஆண்டு ஒன்று கூட்டி கொடுப்பனா 10 வருஷம் வந்து கத்திர நம்ம தேடு. ஆனால் உனக்கு நாட்கள் அப்படி இல்லை, அப்படி காலம் உனக்கு இல்லை. அப்போ கிடைத்த காலங்களிலே நீ தேவனுடைய சமூகத்தை நாடு, கிடைத்த காலங்களிலே நீ தேவனுக்கு ஒன்றாய் மாறு, நீ கிடைத்த காலங்களிலே தேவனுக்கு உரிய காரியங்களை செய். என் ஜீவனுடைய என் நாட்கள் எப்படியாப்பட்டது என்று, என் ஜீவன் நிலையற்றதாக இருக்கிறதே, என் ஜீவன் நிலையற்றதாக இருக்குதே. இன்றைக்கி என் உயிர் நிலையற்ற, நேற்று உயிரோடு இருந்தார், இன்றைக்கி இல்லைங்க, அடுத்த ஸ்பாட்டில் இல்லைங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, முடிவு சமீபமாக இருக்கிறதுனால நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய், நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய், அடுத்த செகண்ட் என்ன பண்ண போகிற, என்ன வேலையை செய்து முடித்திருக்கிற, தேவனுக்கு வந்த காரியங்கள், குடும்பத்துக்குரிய காரியங்கள், பரலோக ராஜ்யத்துக்குரிய எல்லா தகுதிகளும் உனக்குள்ள இருக்கா இல்லையா, இல்லையா? இன்னைக்கு என்ன பண்ண, அப்படியாப்பட்ட காரியங்களை கிட்ட இல்லை ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, அந்த தகுதி உள்ளவனா என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் கேடு. 10 பேர் இருந்தாங்க. இந்த 10 பேரும் பாருங்க கன்னிகைகளாய் காணப்பட்டவர்கள். இந்த 10 பேர் பாருங்க போகும்போது 5 பேர் எடுத்துக்கொள்ள போகிறாங்க, 5 பேர் கைவிடப்படுறாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ண, அவங்களுடைய தீவெட்டி எரியவில்லை. என்ன வாங்க போகிறாங்க, தீவெட்டி என்ன, கர்த்தருடைய வசனம்தான் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் இருக்குது. அந்த தீபத்தை எடுத்துன்னு போல வசனம் குறைந்து போகிறது, வசனம் இல்லாத போகிறது. ஒரு 4 வசனத்தை வச்சு ஓட்டி கொண்டு இருக்க முடியுமா, ஒரு 10 வசனம் வச்சு மாட்டிக்கணுமா? நிறைய வசனங்களை உங்களுக்குள்ள வைத்துக்கொண்டு தேவனுடைய வருகைக்கு எதிர்கொண்டவர்களாய் நிற்க வேண்டும், தேவனை சந்திக்க ஆயத்தம் உள்ளவராய் காணப்பட வேண்டும். இல்லையா, இன்னைக்கு ஜெபம் பண்ணு, அன்றே நாட்கள் முடிய போகுது ஆண்டவரே, இந்த முடிவதற்குள்ளாக நான் உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரணும், அதற்கு என்னை தகுதி உள்ளோம்னா என்னுடைய வார்த்தையினால் நிரப்புங்கப்பா, என்னுடைய வார்த்தையினால் நிரப்புங்கப்பா. அரிசி இல்லைன்னு சொன்னால் நீ என்ன பண்ண தெரியுமா, அதுக்கு ஒரு உபவாசம் போட்டு, அப்பா சாப்பாட்டுக்கு அரிசி இல்லைப்பா, இந்த வேலை சாப்பிட்டுனே இருப்பேன், அடுத்த வேலைக்கு ரெடி ஆகிடுவேன், அடுத்த வேலைக்கு ரெடி ஆகிடுவேன், நைட்டு சாப்பிட்டு முடிச்சுவேன், காலையில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பாருங்கள், சாப்பிட்டுனே பேசுவாங்க, காலையில் சாப்பாடு இல்லைன்ற விஷயத்து. இதுக்கெல்லாம் ஆயத்தம் உள்ளவராய் காணப்படுகிற நீங்கள் தேவ பிள்ளைகளே, வார்த்தை இல்லைப்பா, உங்கள் கூட பேசுவதற்கு, உங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு, உம்மோடு கூட நெருங்குவதற்கு வசனம் இல்லை அன்ற, வசனத்தினாலே என்னை நிரப்புங்க, என் ஆத்துமா வசனத்தினால் நிரப்பப்படட்டும் அப்படின்னு கேட்பது கிடையாது, அப்படி கேட்பது கிடையாது. அப்படி கேட்கக்கூடிய மக்களாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொள்ளும் போது தான் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். சங்கீதம் 90 நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, அங்கே 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வாசிக்கும், அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் சொல்றப்பங்க, நாங்கள் உங்களுடைய கோபத்தினால, யார் மேலே கோபம் இருக்குது, சத்திய வார்த்தை இல்லாதவர்கள் மேலே, சத்திய வார்த்தை கேட்காதவர்கள் மேலே கோபம் வருகிறது. அன்றைக்கு நோவின் காலத்தில் வார்த்தை கேட்காதவன் தான் கோபத்தில் அழிஞ்சான். அப்போ வார்த்தையை கேட்குறவன் நிலை நிற்கிறான், வார்த்தையினால் நிரப்பப்பட்ட ஒரு ஜனமாய் மாற வேண்டும். இந்த முடிவு என் பக்கத்தில் தான் இருக்கிறது. அந்த 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, அங்கே வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லப்படுது, அப்படியே கோபத்தினால் இல்லை, நாங்க பாருங்க எங்க வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். எப்படி இருக்கான், வெள்ளம் போல மாறிக்கொண்டு போறாங்க, நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, வெள்ளம் போல மாறிக்கொண்டு போறாங்களாம். ஒரு தூங்குறவன் எப்படி இருக்கணும் அப்படியே மாறிவிட்டார்கள்ங்க. தூங்குறாங்க பிள்ளை, தூங்குறான், எப்படி தூங்குறான் அதே மாதிரி தூங்கி நிற்கிறாங்க. முடிஞ்சு போச்சு, லைஃப் முடிஞ்சு போச்சு, காலம் முடிஞ்சு போச்சு. இந்த காலத்திலே தேவனுடைய கோபத்துக்கு ஆளானவனா நம்ம இருக்கக்கூடாது. தேவ கோபத்துக்கு ஆளானா என்ன பண்ணக்கூடாது, ஒரு புல் எப்படி முளைக்குதோ, ஒரு பூ பூக்குதோ எப்படியோ, அதே போல் நம்ம அப்படி பூத்து அப்படி மறைஞ்சு போகிறவங்களா இருக்கக்கூடாது. ஒரே நாளில் இருக்கிற நாளிலே தேவ வார்த்தையினால் நிரப்பப்பட்டு, தேவ வசனங்களால் நிரப்பப்பட்டு தேவனுக்கு உகந்தவர்களாய் மாற வேண்டும்.
தேவனுக்கு பிரியமான ஜனமாய் மாற வேண்டும். தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும். தேவன் உங்கள் மேலே பிரியப்படுவார். அப்படி வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டு எப்பொழுதும் என்ன பண்ணக்கூடாது, எங்கள் வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு, நாங்கள் அப்படி இருக்கிறோம், நாங்கள் அப்படி நடக்கிறோம்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்து கொண்டவர்களாய் மாறக்கூடாது. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும். தேவன் சொல்லுகிறார் பாருங்க, இன்னைக்கு வாழ்நாட்களில் நீங்கள் ஓடி 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 சம்பாதித்து இந்த சம்பாரத்தை எங்கே கொண்டு போய் வைக்க போகிற? அதனால் உன் ஆத்துமா பரலோகத்துக்கு போக முடியுமா? நீ ஜெபம் பண்ணு, ஜாக்கிரதை உள்ளவனாயிரு, நீ தேவனத்தில் நெருங்கு, தேவனோடு கூட பழகு, தேவனுடைய அன்பில் நிலைத்திரு. நீ மாத்திரம்ல, உன் குடும்பமும் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டும், உன் குடும்பமும் தேவனோடு கூட உறவாடட்டும், உன் குடும்பமும் தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். வேதத்தை ஒரு ஓமையை பற்றி சொல்லியிருக்கார். லூக்காவுடைய 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 16-20 வாசினா அங்கே ஒரு ஓமையை சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதனை பற்றி சொல்லும்போது அந்த மனிதன் பாருங்க, தனக்கு நல்ல தானியங்களை விளைவிக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். இந்த தானியங்களை விளைவித்து அந்த மனிதன் பாருங்க, இந்த ஆத்மா கிட்ட சொல்கிறான், அவனுக்காக என்ன பண்ணுறேன், தானியங்களை விளைவித்திருக்கேன், களஞ்சியங்களை கட்டியிருக்கிறேன், நல்லா சேர்த்து வச்சுட்டேன். ஆண்டு பார்த்து அவனை பார்த்து சந்தோஷப்படுறாரா? இப்போ 16-20 வாசிப்போம். அல்லாமலும் ஒரு உமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, என் ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். நல்லா கவனிங்க. இப்படி மனிதன் சொல்லிக் கொண்டு இருக்கும்போது தன் ஆத்மாவை பார்த்து பேசிக்கொண்டு நீ புசித்து குடித்து திருப்தியாயிரு என்று சொல்லும்போது தேவன் சொல்றாரு, தேவனோ, கவனிங்க மதிக்கேடனே, இன்றைக்கு தேவன் உன்னை என்ன பண்றாரு, உன் ஜீவன் போகுமானால் உன் ஆத்மா இங்கே போகும். தேவன் அவனை பார்த்து கேட்கும்போது அவன் என்ன பதில் சொல்லக்கூடியவனாக இருப்பான்? அவன் என்ன பதில் சொல்லுவான்? இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான் மாறி நிறைய நேரங்களில் அதை வச்சு செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், அதை செஞ்சுட்டேன், அதை செஞ்சுட்டேன், அதை செஞ்சுட்டேன். நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. திருமணம் பண்ணினோம், திருமணம் பண்ணி முடிச்சோன்னா அங்கே பிள்ளைகளுக்கு ஒரு பேரனை பேத்தியை பெற்றெடுத்துடணும், அந்த பேரனை பேத்தியை கொஞ்சம் என்ன பண்ணோம் சேர்த்து வச்சுனோம். அப்படியே தான் ஓடிட்டுருக்கோம் காலம். திருமணம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு குழந்தைய கூட பார்க்கலங்க அப்படின்வாங்க. குழந்தைய பார்த்தாங்கன்னா அந்த பிள்ளை நடக்கிறத கூட பார்க்கலங்க, அந்த நடக்கிறத பார்த்தாங்கன்னா அந்த பிள்ளை படிக்கிறத பார்க்கலங்க, அப்புறமேட்டு சொல்லுவாங்க அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாத்து பார்க்கலங்க. இப்படியே தன் காலங்களில் பேர பிள்ளைகளோடும் பிள்ளைகளோடும் இப்படியே நேரங்களை செலவழித்து கொண்டு ஏதோ ஒரு வீட்டை கட்டி கொண்டு இப்படியே காலத்தை கழித்து கொள்ளுவேன். இது நடுவில் தேவனுக்கு உகந்தவர்களாக எப்போது மாறுவேன்? உன்னால நன்றாக விளையும் போது நீ என்ன பண்ணுற, அவைகளை அந்த விளைவித்து அவைகளை சேர்த்து வைத்து களஞ்சியங்களை கட்டி இனப்பட்ட தானியங்களை சேர்த்து வைப்பது போல இன்றைக்கு சத்தியம் கிடைக்கக்கூடிய காலத்தில் வந்திருக்கிற சத்திய வார்த்தையை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். டிவியை திறந்து அநேக பிரசங்களை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கவனிங்க, சபைக்கு போனால் நிறைய காரியங்களை கேட்கலாம், நிறைய திறந்து கிடக்குது. இந்த நாட்களிலே நீங்கள் தான் என்ன பண்ணோம், விளையக்கூடிய இந்த சத்தியம் கிடைக்கக்கூடிய நாட்களிலே நீங்கள் அநேக வார்த்தைகளை உட்கொண்டு அநேக வசனங்களை உட்கொண்டு உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். செபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி சொல்லிட்டுமான்றே. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்குன்னு சொன்னீங்கப்பா. இந்த சமீபமாக இருக்கக்கூடிய காலங்களில் ஒவ்வொருவரும் ஆண்டவரே வார்த்தையை பிடித்து கொண்டு பக்தியாய் சாட்சியாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொடும். வழிநடத்தும் பெரிய காட்சி எல்லாம் பொறுப்பெடுத்தோம். ஏசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600009.